ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓபிசி ரிசர்வேஷன் 27%. ஸோ அதில் இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத பற்றி ரீசனாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நமக்கு ஓபிசி ரிசர்வேஷன் 27% இதோட பேக்ரவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மண்டல் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம், ஸோ பேக்வேர்ட் கமிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 340 பேஸ் பண்ணி பிரசிடென்ட் தான் வந்து நமக்கு இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறத அமைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது தான் முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையமான காக்கா கலேல்கர் ஆணையம். ஸோ அந்த காக்கா கலேல்கர் ஆணையம் வந்து எந்த வருஷம் அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வித் டேட்டோட ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1979 மண்டல் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம்னா சட்டநாதன் கமிஷன். ஸோ சட்டநாதன் கமிஷன் எடுத்துட்டீங்கன்னா 1969 அமைக்கப்பட்டிருக்கும். 71 அவங்க வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கமிஷனாக அமைச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறமா அம்பா சங்கர் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ஜனார்த்தனன் கமிஷன். ஸோ ஜனார்த்தனன் கமிஷன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியினர், ஸோ அவங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 2009 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இது தமிழ்நாட்டில். இப்போ நேஷனல் லெவலில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்டாக மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979 வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இவங்க கமிட்டி ரிப்போர்ட் வந்து 1980 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க 1980. பட் அப்போ இருந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு கண்டுக்காமலே விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 85 அவங்க இறந்துருப்பாங்க. அப்புறம் ராஜீவ் காந்தி வந்திருப்பாரு. ஸோ அது வந்து அப்படியே கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கும். லாஸ்ட்டாக 1990 விபி சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து சைன் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து நரசிம்மராவ் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்ப நடைமுறைக்கு, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து என்னன்னா இந்திரா சஹானி கேஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அந்த இந்திரா சஹானி கேஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்சுவலாக அந்த ரிசர்வேஷன் கொடுத்ததை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் அப்படிங்கிறது போடுறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவாலிட்டி ஈக்விட்டி அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஸோ ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ எல்லாருமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆர்டிக்கல் 14 சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 14. ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ நமக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது யூகேலேருந்து எடுத்திருப்போம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அனைவருக்கும் சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமெரிக்காலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னா சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷ்னலி, ஸோ ஒரு சமூகம் சார்ந்து இருக்கட்டும், இல்லைனா பொருளாதாரம் சார்ந்து இருக்கட்டும், இல்லைனா கல்வி சார்ந்து இருக்கட்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து இந்த விஷயங்களில் வேறுபட்டு தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த வேறுபாடை போக்குறதுக்காக கொண்டு வரப்பட வேண்டிய விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. அப்போ இடஒதுக்கீடு வந்து ஈக்குவாலிட்டிக்கு கீழே வருதா ஈக்விட்டிக்கு கீழே வருதான்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது தான், அந்த சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது தான் ரிசர்வேஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு என்ன கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ரோஹித் நாதன் அண்ட் அதர்ஸ். ஓகேவா. ஸோ ரோஹித் நாதன் கேஸ் அப்படிங்கிறது 2026 நடந்திருக்கு. இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த 27% ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பேரண்டல் இன்கம் மட்டும் பேஸ் பண்ணி வர்றது கிடையாது அப்படின்னு, அதாவது நம்ம பெற்றோர்களுடைய வருமானத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிரிட்டீரியா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு எல்லை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, இப்போ ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்க வந்து க்ரீமி லேயருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா. அப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ரீசனை காட்டி எப்படி சொல்ல முடியும். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெல்த், ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஸோ வீடு இல்லாமல் இருக்கலாம். பட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, கவர்மெண்ட் சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த சேலரியை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட பின்னணியில் தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது நடக்குது.
அண்ட் வசதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டவர்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கு தகுதி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்கம்மை பேஸ் பண்ணி கிடையாது, அவங்களோட அந்த வெல்த், ஓகேவா, அவங்களோட சொத்து, ஸோ மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, மற்ற வளங்கள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அதன் மூலமாக வரக்கூடிய இன்கம். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த க்ரீமி லேயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்டார்டிங்கில் 1 lakh அப்படிங்கிறது வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகி 2017 2017 வந்து 8 லட்சம் ரூபாய் அந்த ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த க்ரீமி லேயர் கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 1993 நம்ம க்ரீமி லேயர் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும், ஓகேவா. ஸோ ராம்நந்தன் கமிட்டி அதோட ரிலேட் ஆனது எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ ஓபிசி க்ரீமி லேயரோட பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1993 ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி ப்ராப்ளம் வருது இந்திரா சஹானி கேஸில். அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் டிஓபிடி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஸோ இவங்க தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறது அவங்க சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இதெல்லாமே வந்து விலக்கி வச்சுருந்துருப்பாங்க, ஓகேவா. வருமானம், செல்வ சோதனையிலிருந்து சம்பளம், ஸோ வெல்த் மூலமாக வரக்கூடிய சம்பளம், விவசாய வருமானம், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1993 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 2004 இந்த டிஓபிடி இருக்காங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், இவங்க வந்து ஒரு லெட்டர் மூலமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆகட்டும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்காங்களே அவங்களாகட்டும், இல்லைனா ப்ரைவேட் செக்டார்ஸ் ஆகட்டும், சம்பள வருமானத்தை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்கம்மை பேஸ் பண்ணி க்ரீமி லேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வருது, ஓகேவா. இன்கம்மை மட்டும் பேஸ் பண்ணி வச்சா எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. அப்போது இது பற்றி கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெறும் சம்பளத்தை மட்டும் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்காம இவங்க வந்து ஓபிசி கீழே வருவாங்க, இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 14, 15, 16 இதெல்லாம் மீறுற மாதிரி இருக்குது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது 15, பாகுபாடு காட்டக்கூடாது 16 அப்படிங்கிறது நமக்கு வேலைவாய்ப்பு, பொது வேலைவாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1992 இந்திரா சஹானி கேஸை பார்த்தோம் அப்படின்னா, இதில் மெயினாக எதுக்காக போட்டிருப்பாங்க க்ரீமி லேயர் அப்படிங்கிறது, ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரி, அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறவங்க ஃபார்வர்ட் காஸ்ட்னால அவங்க எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அந்த இதுலேருந்து அவங்கள தனியாக ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்களையும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதில் வந்து இப்போ இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு வந்து இந்திரா சஹானி கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அரசியலமைப்பு பதவிகள் இருக்கு இல்லையா, ஸோ இது பாருங்கள், பேரண்ட் போஸ்ட்டு அண்ட் ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ், ஓகேவா. பேரண்ட்ஸ் வந்து எந்த பதவியில் இருக்காங்க, இல்லைனா அவங்களோட ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டேட்டில் குரூப் 1 குரூப் 2 இருக்குது, அந்த மாதிரி சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கும் இல்லையா. ஸோ குரூப் 1 குரூப் 2 அதாவது ஏபிசிடி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களோட வருமானம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா, குரூப் ஏ கேட்டகரியில் 40 வயசுக்கு முன்னாடியே குரூப் ஏ பொசிஷனுக்கு இப்போ ப்ரமோஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேருமே குரூப் பி கேட்டகரியில் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்க க்ரீமி லேயருக்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் டிஃபென்ஸ் செக்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களுமே வந்து டிஃபென்ஸில் வந்து மோஸ்ட்லி எல்லாரோடுமே அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து க்ரீமி லேயருக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வந்து 1993 அந்த க்ரீமி லேயர் வந்து 1 lakh அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு டைம் பீரியட் வந்து மாறி வர 2017 வந்து 8 lakhs அப்படிங்கிறதுல வந்து நின்று இருக்கும். இப்போது நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஓகே இப்போ 2004 நம்ம பார்த்தோம் இல்லையா,
க்ரீமி லேயர் அப்படிங்கிறதுக்கு தகுதி மதிப்பீடு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்பளம் பிற விவசாயம் அல்லாத மூலங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் மற்ற மாதிரி வெல்த் மூலமாக நமக்கு இன்கம் வருது இல்லையா. ஸோ அந்த வருமானம் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸுக்கு பெர் இயருக்கு 2.5 lakhஸாக இருந்துச்சு. அந்த 5 lakhஸை தாண்டினா அவங்களோட குழந்தைங்க மட்டும் க்ரீமி லேயர் கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் 2004 வந்து டிஓபிடி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுலேயுமே வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு 2019 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இப்போ வந்து எவ்வளோ % ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் அப்படிங்கிறது தான் பேர்லேயே இருக்கக்கூடியது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இடபிள்யூஎஸ் ஓபிசி ஸோ இவங்களுக்கான வருமான வரம்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி 8 lakhs அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏன் அதில் வந்து சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி வந்து அஜய் பூஷன் பாண்டே அப்படிங்கிறவர் தலைமையில் இருந்த ஒரு கமிட்டி தான். ஓகேவா. ஸோ யார் தலைமையில்? அஜய் பூஷன் பாண்டே அப்படிங்கிற ஒரு தலைமையில் இருந்த ஒரு கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது இந்த இடபிள்யூஎஸ் ஓபிசி ஸோ இதுக்கான கணக்கீட்டு முறைகள் வந்து வேரி ஆகுது. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் விவசாய வருமானம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி அந்த வருமானத்தை எடுத்துக்கிறீங்க. பட் ஓபிசி க்ரீமி லேயர்னு வர்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் விவசாய வருமானம் ஸோ இதுலேருந்தெல்லாம் விலக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பாகுபாடு இருக்குது இல்லையா. அப்போ இதை மாற்றுறதுக்காக தான் இப்போ என்ன ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிடையாது, அவங்களுக்கு என்ன வெல்த் இருக்குதோ ஸோ அந்த வெல்த்தை பேஸ் பண்ணி தான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சொத்து ஸோ இன்கம் வருமானம் இப்போ வந்து அவங்க வாங்குகிற சேலரி இல்லாமல் மற்ற மாதிரி என்னென்ன வழிகளெல்லாம் அவங்களுக்கு வந்து வருமானம் வருதோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் க்ரீமி லேயர் வந்து கணக்கிடணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் வாங்குகிற சேலரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிடையாது, நம்மளுக்கு என்ன வெல்த் இருக்குது ஸோ நம்ம வெல்த்லேருந்து என்ன மாதிரியான இன்கம் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இனிமேல் வந்து ஓபிசி கேட்டகரி அந்த க்ரீமி லேயர் ஓபிசி 27% ரிசர்வேஷனுக்குள்ளே வருவோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த 8 lakhs அந்த வருமானத்தை பேஸ் பண்ணி மட்டும் இருந்தனால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது நிறைய ஜாப்ஸ்லலாம். ஸோ அதெல்லாம் மாற்றப்படும், இதனால் நிறைய பேர் பயனடைய இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு இந்த ஓபிசி 27% ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல ரீசனாக கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட். ஸோ இந்த ஜட்மெண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சில் ஜஸ்டிஸ் PS நரசிம்மா அவர்களும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் அவர்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் நமக்கு கேஸ் வந்து நேம் என்ன, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் இந்த ரோஹித்நாதன். ஓகேவா. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ரோஹித்நாதன் கேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.